ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிறு தொண்ட நாயனார். ஏன்னா சிறு தொண்ட நாயனார்னா பிள்ளைக்கறி கேட்டாங்க அப்படின்னு புராணம் சொல்லும். ஆனா இது உண்டு. ஆனா அதெல்லாம் நிறைய அந்த புராணத்தெல்லாம் நம்ம போயிட்டோம்னா ரொம்ப பெருசா இழுத்துட்டு போவோம். சிறு தொண்ட நாயனார் என்ன செய்தார், எங்க பிறந்தார்? நம்ம இந்த பீர்த்தி ஒரு நாயனார் எங்க பிறந்தாங்க, எந்த ஊரு, இந்த தென்னாட்டுல எங்க பிறந்தாரு, அயல்நாட்டுல யாரும் தென்னாட்டுல பிறந்தவங்க தான் எல்லா நாயன்மார்களும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இவரு. திருச்செங்கூட்டுடைய நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த கணபதிச்சுரம் என்ற பெயர். என்ன பெயர்? சிவபெருமானுக்கு அந்நகரிலே மாமாத்திரம் அமசம் குழு உயர்ந்த தத்துவம். அக்குலத்திலே சேர்ந்தவர். அரசர் குலத்திலே படதளபதியாக விளங்கியவர் சிறு தொண்ட நாயனார். வீர மிகுந்தவர். எந்நேரமும் சிவ அடியார்களுக்கெல்லாம் அமுது தந்து மகிழ்வார். சிவன் மீது அளவில்லாத பக்தி உடையவர். சிவபெருமான் இவருடைய பெருமையை கண்டு மகிழ்ந்து எந்நேரம் இவர் கூட நின்று ஒரு கட்டத்திலே தன் பிள்ளைக்கரியை கேட்டார். எல்லா அடியார்களுக்கும் அமுது கொடுப்பது போல் இதுதானே கேட்டு கொடுத்தார். அப்படி ஒரு வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடைய இந்த சிறு தொண்ட நாயனாரின் திருப்பெருமையை இந்த பிடிபி சேனலில் சொல்லி கொண்டிருக்கும் 63 நாயன்மார்களே. இந்த சிறு தொண்டர் என்ன செய்தார் என்ற ஒரு பெருமை, எங்க பிறந்தார் என்ற ஒரு பெருமையை சொல்லி மகிழ்கின்றோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.